தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில. ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்குரிய தலைப்பானது பாடம் எண் 8, கல்வியும் மீட்பும். இந்த தலைப்பின் கீழ் பாடத்தை படிக்க போறோம். இந்த காலாண்டு முழுவதும் கல்வியை குறித்து நாம் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளின் பாடத்திற்குரிய தலைப்பானது கல்வியும் மீட்பும். கல்வி அப்படின்றது கிறிஸ்தவ கல்வியை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மனப்பாட வசனம்: வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியால் அருளப்பட்டு இருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனம் யாரால் சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீமோத்தேயுவிற்கு சொல்லப்பட்ட வசனம். நம்ம மீண்டுமாக பாடத்தலைப்பிற்கு வருவோம். கல்வி. இங்க கல்வி, அதாவது கிறிஸ்தவ கல்வி என்றால் என்ன? தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்விக்கும் கிறிஸ்தவ கல்விக்குமான ஒரு ஒப்பீட்டை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். நடைமுறை கல்வின்னா நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கிற எஜுகேஷனை தான் சொல்றது. அதுல கற்பிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார் அப்படின்னா ஆசிரியர். ஆனால் கிறிஸ்துவ கல்வி முறையில் நமக்கு போதிப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நடைமுறை கல்வியில நமக்கு கற்பவர்களாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா மாணவர்கள். ஆனால் கிறிஸ்துவ கல்வி முறையில தேவ ஜனங்களாகிய நாம் தான் அங்க கற்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நடைமுறை கல்வியில நம்ம பாட புத்தகத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ கல்வி முறையில வேத வாக்கியங்கள், வேதம், அந்த வேதத்தில் அடங்கியுள்ள வேத வாக்கியங்கள் தான் நமக்கு பாட புத்தகங்களா இருக்கு. நம்முடைய நடைமுறை கல்வியில நம்ம படிக்கிறோம். அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில நம்ம முன்னேற்றமா இருக்கும். அது தொழில் சார்ந்ததோ இல்ல படிப்பு சார்ந்த ஒரு முன்னேற்றமா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ கல்வியில் நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்தை அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கும். கிறிஸ்துவ கல்வியால அந்த இலக்கை நம்மால் அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிச்சயமா கிறிஸ்துவ கல்வியால மட்டும்தான் அந்த இலக்கை நம்மால் அடைய முடியும். இப்போ நிறைய இங்க டீச்சர்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. உங்க கிளாஸ்ல ஒரு டீச்சரால போதிக்கப்படக்கூடிய டீச் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சக்சஸ் ஆகுறாங்களா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்கும் இருப்பாங்க, ஆவரேஜும் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜும் இருப்பாங்க. அது தனிப்பட்ட மாணவர்களுடைய திறனை சார்ந்தது. அதே போலதான் கிறிஸ்துவ கல்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்கிறோமா, எல்லாருமே கற்றுக்கொள்கிறோமா அப்படின்னா ஒரு சில குறைவு, அதை குறைவு சொல்றதை விட தொய்வு இருக்கதான் செய்யும். அந்த தொய்வு சரியாகிற வரைக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டல்லா இருந்தாலும் அவங்கள மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை தொடர்ந்து நமக்கு போதிச்சுதான் வராரு. நம்முடைய இலக்கை நாம் அடையும் வரை தொடர்ந்து நமக்கு அதை போதித்து கொண்டுதான் வருகிறார். இப்ப நம்ம ஆலயத்துல இங்க வந்திருக்கோம், தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இதற்கு நம்ம என்ன காரணம்னு சொல்லுவோம்? நம்முடைய சுய சிந்தையின் பேர்ல நம்ம இங்க வந்திருக்கிறோமா அப்படின்னா அது உலக பிரகாரமா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுவும் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நாம இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தேவ கிருபை. அந்த கிருபை இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம தேவ வார்த்தையை கேட்க முடியாது. அந்த கிருபையை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி தான் கிறிஸ்துவ கல்வி. இப்போ தேவனால அழைக்கப்பட்ட நபர்கள் எத்தனையோ பேருக்கு சில துன்பங்கள் இருக்கும். அது குடும்பம் சார்ந்தோ இல்ல பல ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர்களுடைய முடிவு அப்படின்னா அது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவன் நம்மேல் காட்டிய கிருபையை பற்றி சொல்வது கிறிஸ்துவ கல்வின்னு சொன்னோம். அந்த கிறிஸ்துவ கல்வியானது இன்னைக்கு என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றதுதான் இந்த அறிமுக பாடத்துல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் அல்லது மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம்.
தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பாடப்பகுதி தேவனுடைய சாயல். அங்க ஒரு கேள்வியோட இந்த பாடப்பகுதி ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஆதியிலே தேவன் மனிதர்களை எவ்வாறு சிருஷ்டித்தார்? பொதுவா இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஆதியாகமத்தை நம்ம பல தடவை வாசிச்சிருக்கோம். மீண்டுமாக அதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். தேவன் மனுஷனை தமது சாயலாலும் தனது ரூபத்தின் படியையும் சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. இங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு அந்த ஓய்வு நாள் பள்ளி புத்தகத்துல. ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தா எப்படி இருக்கும்? கண்ணாடியில கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு தத்ரூபமா தன்னுடைய சாயலாகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய சிந்தையில் என்ன இருந்திருக்கும் நம்மளால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட தோற்றத்துல மட்டும் தன்ன மாதிரியே இருக்கணும்னு நிச்சயமா தேவன் எதிர்பார்த்திருக்க மாட்டார். சிந்தையிலும் தன்னை போலவே இருக்க வேண்டும் மனுஷன் அப்படின்ற எதிர்பார்ப்பு தேவனுக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் நடந்தது எல்லாமே வேற. அங்க தேவ பார்வையில் நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். எந்த அளவுக்கு விசேஷித்தவர்கள் அப்படின்னா, தேவன் எல்லா உயிரினங்களையும் படைத்தார். அந்த உயிரினங்களிலும் நம்ம ரொம்ப மேன்மையா படைச்சாரு. அதுக்கு ஒரு உதாரணமான இந்த வசனம் நம்ம எந்த அளவுக்கு மேன்மையாக படைத்திருக்கிறார் என்பதற்கு சங்கீதம் 8வது அதிகாரம் 4-5 நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். நீங்க இந்த வார்த்தையை கோட் பண்ணி சொல்ற, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு தாவீது ராஜா சொல்லியிருக்காரு. தேவ தூதர்கள், அதாவது சற்று ஏறக்குறைய தேவ தூதர்களுக்கு இணையான ஒரு தோற்றத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாம இப்ப காலையில படைப்பின் செய்தி எடுத்த மார்க்கெட் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு 18 கிராம் இருக்கக்கூடிய அந்த சிறு பறவை, அதனுடைய நம்பிக்கை எதன் மேல இருந்தது அப்படின்னா அந்த குச்சியின் மேல. ஆனா அது அந்த பறவைக்கே உரியான ஒரு குணம் கிடையாது. அது கடவுளுடைய சிந்தை அந்த நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கலாம். ஒரு சிறிய பறவைக்கே அதனுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும்போது தனது சாயலின் படி தேவன் தன்னை படைச்சிருக்கிறார். சோ நம்மளுடைய கஷ்டத்திற்கு மத்தியில நம்ம எந்த அளவுக்கு தேவன் மீது நம்பிக்கையா இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு விசேஷித்தவர்கள் என்பதை நம்ம இங்க உணரணும். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஒரு கருத்தை சொன்னோம். தேவ சாயல் அப்படின்றது மனுஷ ரூபத்தின் படியே தன்னை படைத்தார் அப்படின்ட்டு. அந்த சாயல் எப்படி மாறினது? பாவத்தினால மாறினது. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1 வசனம் 2, 3 அதை நம்ம தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ சாயலின் படி யாரை படைத்தார் அப்படின்னா ஆதாமை படைத்தார். அதுல தேவ சாயலின் படி தான் இருக்கும். அதுவே பாவம் உள்ளே நுழைந்த பிறகு ஆதாம் தனக்கு 130 வயசான போது தன்னை போலவே இருக்கக்கூடிய மனுஷ சாயலின் படி சேத் எனும் மகனை பெற்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இடையே உள்ள தொடர்பு தேவ சாயல். ஆதாமுக்கும் பாவத்திற்கு பிறகு ஆதாம் தன்னுடைய மகனை பெற்றார். அது சேத் அப்படிங்கிற பெயரிட்டார். அங்க மனுஷ சாயல் தான். சோ நம்ம எந்த சாயலை இழந்துட்டோம் அப்படின்னா தேவ சாயலை நம்ம இழந்துட்டோம். அந்த இழந்து போன தேவ சாயலை நாம் பெறுவதில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்கும்? குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் பெற்றோருடைய பங்கு, பள்ளியில் எடுத்துக்கிட்டா ஆசிரியரினுடைய பங்கு என்னவாக இருக்கும்? இந்த சாயலை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவ கல்வியினுடைய நோக்கமாக எலஞ்சுவேட் அம்மையார் குறிப்பிடுகிறார்கள். கிறிஸ்துவ கல்வியால அந்த சாயலை நம்ம அந்த இலக்குன்றது தெய்வ சாயலை திரும்ப பெறுவதுதான். அந்த இலக்கை நம்மால் அடைய முடியுமா? அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோரின் மூலமாகவும் பள்ளியில் ஆசிரியரின் மூலமாகவும் முடியுமா அப்படின்னா அவங்களால மட்டும்தான் முடியும். முதல்ல ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தை முதல்ல பெற்றோரை தான் முன்மாதிரியா வச்சுப்போம். ஒரு ஸ்கூலுக்கு போன பிறகு அதனுடைய இன்ஸ்பிரேஷன் இது மாறலாம். ஏன்னா தன்னுடைய ஆசிரியரை பார்த்து பெரும்பாலானவர்களுக்கு ஆசிரியரோ அவர்களுடைய பெற்றோரோ தான் முன்மாதிரியா இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்துல தேவன் நம்முடைய இப்போ ஒரு குழந்தைய காலையில எழுந்த உடனே வேத வாசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெய்லி சொன்னாலும் அந்த குழந்தை
சரி, கேட்கிற குழந்தைங்க கேட்டுக்கதான் செய்யும். இந்த தப்பை செய்யாத அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க அடம் பிடிக்கும். ஆனாலும் குடும்பத்துல வந்து காலையில அதிகாலை குடும்ப ஜெபத்துல வந்து நம்ம வேதம் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த குழந்தை 4 நாள் அடம் பிடிச்சாலும் 5வது நாள் வந்து நம்மளை பார்த்து வந்து உட்காந்துக்கும். ஸோ ஒரு விஷயத்த வந்து படிச்சு சொல்றதை காட்டிலும் செயல்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு அது வந்து பழக்கமாவே மாறிடும். அதே போல ஒரு ஸ்கூலுக்கு வரும். ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலான குழந்தைகளுக்கு அதுதான் வேத வாக்கு. ஸோ டீச்சர்ஸும் வந்து இந்த கிறிஸ்தவ கல்வியினுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய அனுதின வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த இலக்கை, அந்த தேவ சாயலை வந்து அது பழக்கம் ஆயிடும். அந்த இலக்கை அடைவதற்கு அது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ஒரு வசனம் வந்து சொல்லப்படுகிறது. ஏன் வந்து குழந்தைகளை வந்து நம்ம வந்து கிறிஸ்தவ கல்வியில ரொம்ப பெரிய பிள்ளையான வந்து சொல்லிக் கொடுக்கலாம்ல, ஏன் சின்ன பிள்ளையிலே இளம் பிரயாயத்திலேயே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான காரணம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சங்கீத புஸ்தகம் சொல்லுது. சோ நம்ம சின்ன வயசுல வந்து என்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுமோ, உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசுல அது சரியோ தப்போ அந்த குழந்தைய மோல்ட் பண்ணக்கூடிய வயசு வந்து அந்த சிறு வயது தான். அந்த சிறு வயதுல தன்னோட கை மீறி போற ஒரு குழந்தைய வந்து நம்ம அது பழக்கமாயிட்ட பிறகு அதை நம்ம மாற்றுவது கடினம். ஒரு கிறிஸ்துவ கல்வியை வந்து ஒரு குழந்தைகளுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ புகட்ட வேண்டும் என ஒரு பெற்றோரோ ஒரு ஆசிரியரோ நினைக்கும் போது அது வந்து அதற்கு முதல் படியா தன்னை வந்து அதுக்கு ஒப்பு கொடுத்து அதற்கேற்றபடி மாறணும் அப்படின்றதுதான் இந்த வார பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அந்த இழந்து போன தேவ சாயலை நாம் பெற வேண்டும். அதுதான் ரட்சிப்பிற்குரிய திட்டமும் கூட. இந்த பாடத்திற்குரிய வினா, தேவன் ஆசிரியராக இருக்கிறார், பரலோகம் வந்து நம்முடைய நித்திய வாழ்விற்கான பள்ளிக்கூடம். இந்த கருத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு வீடுகள், அப்புறம் பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து திருச்சபை, இதுல வந்து ஒரு குழந்தை வந்து நீங்க அர்ப்பணிப்போட இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது தேவ சாயலை திரும்ப பெறுவதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. நாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும், வேத வாக்கியங்கள் வாயிலாக கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு காத்திருந்து நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நம்ம மனுஷீகம் அப்படின்ற பேர்ல மனுஷீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாவம் செய்யறோம். ஆனா அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம அறிக்கை செய்தோம் என்றால் தேவனுடைய சமூகத்துல வந்து நமக்கு மன்னிப்பு உண்டு. அந்த பாவத்தை திரும்ப செய்யாத வரை தேவனுடைய சமூகத்துல நமக்கு அந்த மன்னிப்பு இருக்கு. அது அந்த ஒரு தைரியத்தை வசனம் நமக்கு கொடுக்கிறது. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த ஒரு உறுதியை தான் நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து மனம் திரும்புகிற பட்சத்தில் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. இந்த ஒரு சத்தியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்து வளர்த்தோம் என்றால் அது தேவனுடைய சமூகத்தில் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பாடப்பகுதியில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. விடுபட்ட கருத்துக்கள். தேவனுடைய சாயல் அப்படின்றது வந்து மனதினுடைய தேவ சாயல்ன்றது தோற்றத்தை மட்டுமே சொல்றது கிடையாது. அது வந்து ஒரு மனதின் சாயல். தேவன் தோற்றத்துல மட்டும் தன்னை போலவே மனுஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. மனுஷனுடைய சிந்தையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்னா தேவ சிந்தையை போலவே இருக்க வேண்டும். சோ தேவ சாயல் என்பது மனதின் சாயல். அந்த மனதின் சாயல் என்பது சிந்தையை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய குணங்களை பிரதிபலிப்பது. அடுத்ததாக திங்கட்கிழமை பாடப்பகுதி, ஆசிரியராக இயேசு. மேசியா வந்து நிறைய பேர் வந்து வேதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரட்சகர், மீட்பர், தேவகுமாரன், மனுஷகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி பல பெயர்களால வந்து மேசியா பற்றி சொல்லலாம். அநேக பெயர்கள் இருக்கு. ஒரு சில பெயர்கள் வந்து ஈசாயின் அடிமரம், ஏசாயா 11வது அதிகாரத்து முதல் வசனத்துல ஈசாயின் அடிமரம், கிளை, நீதியின் கிளை என்ற பெயரால் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல யூதா கோத்திரத்து சிங்கம் என்றும் தாவீதின் வேர் அப்படின்ற பல பெயர்களால வந்து நம்ம வந்து மேசியாவை சொல்றோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலும் யூதேயாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்த போது கிட்டத்தட்ட
வருஷம் அவர் வந்து ஊழியம் செஞ்சாரு. அப்படி ஊழியம் செய்யும் போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாமே அவரை வந்து போதகர், ரபி அப்படின்ற பெயரால குறிப்பிடுறாங்க. அதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஆசிரியர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிரியராக இருந்து அந்த இடத்துல அந்த மக்களுக்கு வந்து ஊழியத்தை செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதக ஊழியத்தை பற்றி ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க அந்த வசனத்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 வசனங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் வந்து மேசியாவினுடைய பிறப்பை பற்றி, அங்கே வந்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும், அதுதான் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ மேசியாவினுடைய பிறப்பை குறித்து 1வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 9வது வசனம் ஒரு தீர்க்க தரிசனம், நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனத்தோட முடியும். அந்த நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன என்பது வந்து பாத்தீங்கன்னா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது வந்து 9வது வசனம். இதற்கு இடைப்பட்ட வசனங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குண நலன்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வசனம். அதாவது ஞானம், பரிசுத்த, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆலோசனை, உணர்வு, சத்தியம், நீதி, இது எல்லாமே வந்து அவருடைய குணநலன்களாக இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை பின்பற்றி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணநலன்களை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் அது தேவனுடைய சமூகத்தில் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து இங்க ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய போதக ஊழியத்தை பற்றி பார்க்கும்போது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யோவான் புஸ்தகத்துல வந்து யூதருக்குள்ள ஒரு அதிகாரியா இருந்தாரு. அந்த நபர் வந்து ஒரு பரிசேயன், நிக்கோதேமு அப்படிங்கிற பரிசேயன் ஒருவர் இருந்தார். அவர் வந்து தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்றாரு. அதுக்கான காரணம் இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள், இது எல்லாமே பார்த்துட்டு தேவனால் அனுப்பப்பட்ட போதக வரங்கள் இவருக்கு இருக்கு, அதனாலதான் இவர் இந்த அற்புதங்கள் எல்லாமே செய்யறாருன்னு தெரிஞ்சுட்டு அவரை வந்து இரவு நேரத்தில் வந்து சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்வியை வந்து அங்க அவர் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய போதிக்கக்கூடிய வரம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் வந்து ரபி அப்படின்ற சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரபி அப்படின்னா எந்த பொருள் இருக்குது, ஆசிரியர், போதகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவர் வந்து ரபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் போது ஒருவேளை அவர் அந்த இடத்துல வந்து மறுத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய போதிக்கக்கூடிய வரம் எல்லாமே தேவனிடமிருந்து வந்தது அப்படிங்கறத அவர் வந்து ஏற்றுக்கொண்டதுனால இவர் தன்னை வந்து ரபி, நிக்கோதேமு வந்து தன்னை ரபி என்று அழைத்ததை வந்து அவர் மறுக்கல. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த போதிக்கக்கூடிய வரம் யார்கிட்ட இருந்துதான் வந்தது அப்படின்னும் போது தேவனிடமிருந்து வந்தது. நாமும் வந்து பாத்தீங்கன்னா தேவனிடம் வந்து அத்தகைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் என்று பார்ப்போம். இந்த பாடப்பகுதியில் வந்து இந்த பாடப்பகுதிக்குரிய அப்படின்னா, உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதில் நம்முடைய பங்கு என்ன? இப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து இப்ப நான் போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்ல வந்து இருக்கிறோம். இங்க வந்து உறுதியா சொல்றாரு, உலகம் முழுவதும், இது தேவ வார்த்தை, உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 11:9 வசனத்தில் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். அதுல நம்முடைய பங்கு என்னவா இருக்கும்? நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா? நம்ம போதிக்கிறோம், அதை அவங்க ஏத்துப்பாங்களா? அது அவங்களுடைய பாடு. பஸ்தாவியானவர் சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. பஸ்தாவியானவர் அவரை விதையை செய்து அந்த விதையை நம்ம போட்டுட்டோம்னா அது வளர வைக்கிறது அவங்களோட. ஆனா என்னுடைய வேலை என்ன? நான் போதிக்கிறேன். நான் போதிக்கிறேன். என்னுடைய பங்கு அது நான் போதிக்கிறதே இல்ல. தனிப்பட்ட முறையில என்னுடைய பங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அதுக்காக நீங்க என்ன பிரயாசம் அவங்களுக்காக பண்ணிருக்கா? நான் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், அவங்க ஏற்றுக்கிறாங்க.
மற்றவர்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னுடைய பங்கு. ஒருவேளை நான் பாவம் செய்யறேன், நான் மற்றவர்களுக்கு வந்து உபதேசிப்பேன். ஒரு சில காரியங்கள்ல என்னோட அந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல என்னோட என் விஷயமும் ஒரு சில காரியங்கள்ல தொய்வு இருக்கும். அந்த குறையை நான் எப்படி சரி செஞ்சுப்பேன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ அறிக்கை செய்யணும். அதற்கு வந்து வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என் மேல் கோபமா இருக்கிறீர், ஆனாலும் உன் கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர், நீரே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். சோ நம்ம பாவத்தை அறிக்கை செய்தால் ஒழிய நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்காது. நம்ம தெரிஞ்ச சில பாவங்கள் செய்யறோம், தெரியாமலும் சில பாவங்கள் செய்யறோம். ஆனால் அது நமக்கு உணர்த்தப்படும் நேரத்துல நம்ம அதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று நம்ம நம்பிக்கையாக காத்திருந்தோம் என்றால் அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை பாடப்பகுதி மோசே. நம்ம பேசல கடைசி காலத்துல நம்ம வந்து ஒருத்தவங்க மூலமா இல்ல நான் நடக்கைய பார்த்து நான் மற்ற இயேசு கிறிஸ்து போல நான் வாழல, நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்லல அப்படின்னா ஆபோகுக் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, கல்லு சுவரிலிருந்து இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சத்திலிருந்து சாட்சியிடும் சொல்லிட்டு. அப்ப நம்ம சொல்லலாம் அப்படின்னா வெளியே இருக்கிற ஆளுங்க வந்து கண்டிப்பா சத்தியத்தை சொல்லுவாங்க. நன்றி தம்பி. ஆசிரியர் போதகர் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதானா? ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. போதகர் பேச்சு நம்ம திங்கட்கிழமை பாடப்பகுதியில போதகர் ரபி இந்த ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வந்து ஆசிரியர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல போதகர் அப்படின்றது வந்து போதிக்கக்கூடியவரை தவிர திருச்சபையினுடைய போதகரை குறிப்பிட்டு சொல்லல. போதகர் அப்படின்றது கற்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செஞ்சாரு. அவருடைய ஊழியத்தை வந்து சொன்ன அது வந்து அவரும் ஒரு ஆசிரியரா இருந்துதான் சொன்னாரே தவிர ஒரு திருச்சபையினுடைய போதகரா இருந்து அந்த இடத்துல சொல்லல. சோ போதகர், ரபி, ஆசிரியர் எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியதுதான். இதுல மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஞானத்தில் தேறினவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம். இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்காக தான் அவங்க ஆசிரியர்னு சொல்றோம். ஒரு கிறிஸ்தவ கல்வின்னு எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல நம்ம போதகர்னு சொல்லி ஆக வேண்டியிருக்கு. சொசைட்டில ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போதகர் தான். செகண்ட் one who teaches teacher, one who preaches preacher. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பாடப்பகுதி மோசேயும் தீர்க்கதரிசிகளும். ஒரு கேள்வியோட இந்த பாடப்பகுதி ஆரம்பிக்குது. டைம் கொஞ்சம் எடுத்துட்டாலும் இது பண்ணுங்க, நானும் டக்குன்னு முடிச்சிடுறேன். கிறிஸ்துவ கல்வியில் வேத வாக்கியங்களின் பங்கு. இது வந்து மனப்பாட வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 முதல் 17 வரை. அந்த வசனத்தை நீங்க எடுத்து உங்க வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். 14வது வசனம், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இங்க பவுலார் வந்து தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, இந்த வார்த்தைகள் எல்லாமே நீ இள வயது முதலே அறிந்து கொண்டிருக்கிறாய். இள வயது முதல் அப்படின்னா யாருன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பா? நிச்சயமா அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் தான் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு தாயோ இல்ல தந்தையோ அந்த மாதிரி. இங்க தீமோத்தேயுவுக்கு யார் அந்த சத்திய வார்த்தைகளை கற்பித்தது அப்படின்னா அவருடைய பாட்டி லோவிசாள் அப்படின்றவங்க. 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கு. தீமோத்தேயுவினுடைய பாட்டி லோவிசாள், அவருடைய தாய் ஐனிக்கேயாள்
இவர்கள் கிட்ட இருந்துதான் அவர் வந்து அந்த விசுவாசத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு பவுல் கிட்ட இருந்து அவர் நிறைய கத்துக்கிட்டாரு. இப்போ இந்த வார்த்தையில இருந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் முதல் முன்மாதிரி, முதல் சத்தியம் எங்கிருந்து தான் வெளிப்படுது அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் வெளிப்படுது. அதன் பிறகுதான் திருச்சபை. குடும்பம் தான் முதல்ல அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அடுத்தது 16வது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியால் அருளப்பட்டு இருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஒருத்தர் வந்து உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார், கடிந்து கொண்டு ஆலோசனையை வந்து ஏற்றுக்கொள்கிறார், சீர்திருத்தக்கூடிய வேத வாக்கியங்களை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறார், நீதியை படிப்பிக்கக்கூடிய வசனங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துகிறார். அத்தகைய மனுஷன் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தேவ மனுஷன் எல்லா தேறினவன் அப்படின்றது இங்க வந்து ஞானத்தில் தேறினவன், எல்லா நற்கிரியைகளும் செய்ய தகுதி உடையவன். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிர்மாணிப்பது எது அப்படின்னா வேத வாக்கியங்கள் தான். இந்த வார்த்தையை தான் இந்த பாடம் முழுக்கவே நம்ம கத்துக்கிட்டோம். வேத வாக்கியங்கள் வாயிலாக தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம அநேக ஆலோசனைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து அடுத்த பகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தை வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து பழைய ஏற்பாட்டுல முதல் பகுதி ஆகமங்கள் 5, ஆதியாகமம், யாத்ராகமம், இது எல்லாமே பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரமாணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆலோசனைகளை வந்து அந்த பிரமாணம் கொடுக்கிறது. அதே இரண்டாவது பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள், முந்தைய தீர்க்கதரிசிகள், பிந்தைய தீர்க்கதரிசிகள். நம்ம முதல்ல பார்த்த அந்த ஆகமங்கள், அதுல இருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடித்து வாழ்ந்த தேவ ஜனங்களை பற்றி குறிப்பிடுவதுதான் முந்தைய தீர்க்கதரிசிகள். அதே பிந்தைய தீர்க்கதரிசிகள் அப்படின்னா நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் பிந்தைய தீர்க்கதரிசிகள். மூன்றாவது பகுதி படைப்பு. இந்த படைப்புல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெறாதவர்கள் 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா ரூத், தானியேல், எஸ்தர், யோபு, இவங்க எல்லாமே வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியல். வெற்றி பெறாதவர்கள் அப்படின்னா யோபுவினுடைய நண்பர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் வந்து இதுவரை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பாடல் புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த பாடல் புத்தகத்திலும் கல்வி, அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவ கல்வி தொடர்பான 3 பாடல்கள் இருக்கு. சங்கீதம் 1, சங்கீதம் 37, சங்கீதம் 73. அதே போல இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு, மார்க், லூக்கா, இது எல்லாமே சுவிசேஷ புத்தகம். இதுல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகள் அதிகமாக இருக்கும். அதே போல பவுலாரின் அதற்கு அடுத்த பகுதியில பவுலினுடைய வார்த்தைகள் அங்கு இடம் பெற்றிருக்கும். அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம எந்த அளவு நம்மை வந்து சீர்படுத்திக் கொள்ள முடியதற்கு அதற்கு ஏற்றாற் போல ஆலோசனைகள் இருக்கும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம், இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் குறித்த பகுதி இடம் பெற்றிருக்கக்கூடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே திறக்கக்கூடிய அந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ நம்ம வந்து இங்க நிறைய வேத வாக்கியங்கள், வேதத்தை பத்தி அதனுடைய பிரிவுகளை பத்தி பார்க்கிறோம். இந்த வேத பாடங்கள் நம்முடைய வாழ்வோட எவ்வாறு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம்? இந்த வேத வாக்கியங்கள்ல வந்து பைபிள்ல வந்து இதுக்குதான் ஆலோசனை அப்படின்னு கிடையாது. நம்முடைய மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் வந்து வேதத்துல இருக்கு. அந்த ஆலோசனையை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உபதேசம் மட்டும் இல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை வந்து சீர்படுத்திக் கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கு. அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடித்தோம் என்றாலே போதும். இந்த பாடப்பகுதிக்குரிய கேள்வி. அடுத்தது புதன்கிழமை, ஞானமுள்ள ஆண்களும் பெண்களும். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நடைமுறை கல்வியில தான் நம்ம வந்து பள்ளி, கல்வி, படிப்பு, பட்டம் எல்லாமே சொல்றோம். ஆனா வேதத்துல நம்ம ஒரு இடத்துலயும் அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. கல்வியை தேறினவர்கள், கிறிஸ்துவ கல்வியை தேறினவர்களை நம்ம இப்படிதான் சொல்லுவோம், ஞானி, ஞானவான், இந்த மாதிரி ஒரு பேரால தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி அநேக ஞானமுள்ள ஸ்திரீகளும் ஞானமுள்ள ஆண்களும் அநேக நபர்கள் வந்து வேதாகமத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே ஞானி அப்படின்னோடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது யாருதான்? சாலமோன் ஞானியை தான் சொல்லுவோம். அந்த சாலமோன் ஞானிக்கு தேவன் எந்த அளவிற்கு அவர் வந்து ஞானத்தை கொடுத்திருந்தார் அப்படின்றதுக்கு 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29 முதல் 34 வசனம் வரை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா,
முதலாவது 29ல ஞானிகளிலேயே சாலமோன் ஞானிக்கு இணையான ஒரு நபர் வந்து கிடையவே கிடையாது. அவருக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். அவருடைய கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி அவருக்கு இருந்தது. 30வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரர் எகிப்தியர் எல்லா நபர்களை காட்டிலும் அவருக்கு ஞானம் மிகுதியாக இருந்தது. அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ் எந்த இடத்துலயும் வந்து பரவி இருந்தது. அவர் வந்து அவரால் எழுதப்பட்ட நீதிமொழிகள் 3000, அவரால் எழுதப்பட்ட பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1005 கொடுக்கப்பட்டுள்ளது. விசேஷ வண்ணமாக அவர் வந்து பாத்தீங்கன்னா 33வது வசனத்துல எல்லா தாவரங்கள், ஊரும் பிராணிகள், புல் பூண்டு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் குறித்த அறிவு அவருக்கு அதிகமாக இருந்தது. சோ அவர் ஞானின்னு சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மிகுதியான ஞானத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருந்தார். ஞானத்தினுடைய முக்கியத்துவம், ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அது வந்து ஞானம் அப்படின்னா அறிவுன்ற ஒரே ஒரு பொருள்ல அடங்கிடுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஞானம் அப்படின்றது இன்றைய கல்வி முறை போன்றது. அதுக்கு ஒரு வசனம் இங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதை தொடர்புபடுத்துற மாதிரி. பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம், நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இது வந்து இன்றைய கல்வி முறைக்கு எப்படி தொடர்பு இருக்கும்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா வாலிப பிரயாயத்தில் வந்து நம்ம நடைமுறை கல்வியில எடுத்துக்கிட்டாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில வாலிப பிரயாயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடும். அதே போல இந்த வாலிப பிரயாயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. அப்போ அவனுடைய முதிர் வயதானாலும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டவனாக இருப்பான். இரண்டாவது, ஞானம் என்பது நடைமுறை சார்ந்தது. நடைமுறை அப்படின்றது என்ன அப்படின்னா, எறும்புவின் இடத்திலிருந்து, நீதிமொழிகள்ல இருக்கும், எறும்புவின் இடத்திலிருந்து நம்ம என்ன ஞானத்தை கற்றுக்கொள். அதை என்ன பண்ணும், கோடை காலத்திலேயே குளிர்காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை சேமித்து வைத்திருப்போம். அதே போல இது நமக்கு வந்து நடைமுறை சார்ந்தது. எப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நடைமுறை என்ன, தேவனுடைய வருகை எப்போ நம்ம தள்ளிட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வருகைக்கு முன்பதாக நான் என்ன செய்யணும், அதற்கு நான் எப்படி தயாரா இருக்கணும், அந்த ஞானத்தை எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்ம இங்க வெளிப்படுத்துறாரு. ஞானம் கருத்தியல் சார்ந்தது, ஒரு கருத்து தொடர்பான ஒரு விஷயம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நம்ம வந்து ஞானம் அப்படின்றது அறிவுன்ற தோற்றத்தை தாண்டி, அறிவுன்ற பொருளை தாண்டி அநேக காரியங்கள் கல்வி முறை, நடைமுறை சார்ந்தது, கருத்தியல் சார்ந்ததுக்கு நம்ம ஏற்பா வசனத்தை பார்த்தோம். ஞானத்தினுடைய பயன் என்ன? இப்போ வந்து நம்ம யோசிப்போம், எல்லாவற்றையும் கற்றுக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் படிக்கிறது மட்டும் ஞானம் ஆகுமா அப்படின்னு கிடையாது. ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சிடுறாங்க, ஆனா அந்த படிச்சதுனால மட்டும் அவருக்கு பலன் கிடையாது. குறைவான அளவுக்கு படிச்சாலும் அந்த படித்தது வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் பிரயோஜனப்படுத்தணும். அந்த பிரயோஜனப்படுத்தினால்தான் இன்னும் கற்க வேண்டும் என்ற ஆவல் வரும். சோ படிக்கிறதுனால மட்டும் வந்து ஒருத்தர் வந்து ஞானவான் ஆயிட முடியாது. அது தன்னுடைய வாழ்க்கையில வந்து பிரயோஜனப்படுத்துவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஞானம் வந்து ஒழிந்து போகாது. அதனுடைய குணநலனே அதுதான். என்னுடைய ஞானம் நான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா என் பிள்ளைக்கு வரும். என் பிள்ளைக்கு வந்து கற்றுக் கொடுத்தோம் என்றால் என்னுடைய பிள்ளையின் வாயிலாக இன்னொரு அதனுடைய பிள்ளைகளுக்கு. சோ ஞானம் வந்து ஒரு தொடர்ச்சியா இருக்குமே தவிர அது வந்து ஒழிந்து போகாது. எரேமியா 18வது அதிகாரம் 18 வசனம், ஆசாரியனிடத்தில் வேதமும் ஞானிகளிடத்தில் ஆலோசனைகளும் தீர்க்க தரிசிகளிடத்தில் வசனமும் ஒழிந்து போகாது. இந்த 3 நபர்களுமே, ஞானி, தீர்க்கதரிசி, ஆசாரியன், எல்லாருமே தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்று போதிக்கக்கூடியவர்கள். அது என்றென்றைக்கும் ஒழிந்து போகாது. அதைத்தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது வந்து நம்ம ஒவ்வொரு பெற்றோர் மேல் விழுந்த ஒரு கடமை. இந்த பாடத்திற்குரிய வினா வந்து பாத்தீங்கன்னா, நாம் கற்றுக்கொண்டதை, நாம் எவ்வாறு ஞானத்தை கற்றுக்கொண்டு நமக்கு பின் வருகிறவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஒரு திருச்சபையாக இதை நாம் செய்ய வேண்டியது ஏன் முக்கியம்? அங்க ஒரு கமா போட்டு குடும்பமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குடும்பமாக நாம் இதை செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம். திருச்சபை அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது குடும்பம், நீ அவைகளை போதித்து, உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் படிக்கிற போதும் வழியிலே நடக்கின்ற போதும் உட்கார்ந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு.
நாம் கற்றுக்கொண்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கப்பட கடவாய் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. சோ ஒரு குழந்தைக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்தும். நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம், அது அவங்க கரெக்டான நேரத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது வந்து சோ நம்ம வந்து ஒரு குடும்பமாக, குடும்பத்திற்கு பிறகு ஒரு திருச்சபையும் வந்து அதற்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்கிறோம். வியாழக்கிழமை பாடப்பகுதி ஆதி திருச்சபையில் கல்வி. ஆதி திருச்சபையில வந்து நம்ம நிறைய ஒப்பீட்டை வந்து பார்த்தோம். இன்றைய கல்வி முறையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள், ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய கல்வி முறை. ஆதி திருச்சபையில வந்து என்ன ஒரு விசேஷம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தன்னுடைய சீஷர்களுக்கு உபதேசித்து வந்தார். 3 வருஷத்துக்கு பின்னாடி அவர் வந்து புறப்படுகிற சமயத்தில் அவர் வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக போதிக்கப்பட வேண்டும் என்று அவர்களை வந்து பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும்படி கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அநேக பெயர்களை நம்ம அவரை பத்தி சொல்லுவோம். தேற்றரவாளன், பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, பரிந்து பேசுபவர். இந்த மாதிரி அவர் சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் தந்து மிகுந்த பலத்தோட ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த மாற்றத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு, தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்குள் வந்து நம்ம இடம் அளிக்க வேண்டும் என்று இங்க வந்து வேதம் குறிப்பிடுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வி பின்னணி. இன்னொரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரினுடைய பணி வந்து தேவன் வந்து போதித்தார், போதகராய் இருந்து அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை போதித்தார். பரிசுத்த ஆவியானவர் போதிப்பாரா அப்படின்னா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்க உதவிதான் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்து போதிக்க மாட்டார், நினைப்பூட்டுவார். கிறிஸ்துவ கல்வியை பற்றி, கிறிஸ்துவ கல்வியினுடைய பின்னணியில் பவுலார் வந்து ஒரு முக்கிய கருத்தை வந்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது பவுலார் வந்து கொரிந்து பட்டணத்திற்கு செல்லும் பொழுது அங்க கொரிந்து பட்டணத்துல வந்து அநேக ஞானவான்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வந்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஞானவான்கள். அந்த இடத்துல பவுலார் வந்து அந்த இடத்துல போயிட்டு சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இவர்களுக்கு ஞானத்தை போதிக்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை அவர் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு சபை நபர்களா நீங்க வந்து இந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? இந்த பாடத்தினுடைய முக்கிய கருத்து நம்ம எத்தனையோ முறை வந்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம். அவங்கள சொல்லிட்ட பிறகு நீங்க கேட்டது மாதிரி எப்படி அது செயல்முறைக்கு கொண்டு வரணும்னா பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை. சரிங்களா? அப்போலாவை பற்றி சொல்லும்போது அப்போலாவை பற்றி நிறைய ஞானவானா இருந்தார். அவர் வந்து பரிசுத்தாவியை பற்றி அறியாத இருந்தார். அதனால பரிசுத்தாவியை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அது மாதிரி இங்க உள்ளவங்க ஞானவானா இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்காரரா இருக்காங்க. யார் பத்தி தெரியல, இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியல. அதனால அவரோட இழப்பு, பாடு, மரணம், அவர் உயிர் தெரிந்தார், பரலோகத்தில் இருக்கிறாரு, திரும்ப வரப்பாரு, இப்ப நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்காரு. இந்த ஒரு சுவிசேஷத்தை முதல்ல அவருக்கு சொல்லணும் அப்படின்றதுதான் பவுலாருடைய நோக்கமா இருந்துச்சு. வேற ஒன்றையும் அவர் சொல்லும் போதே சொல்றாரு, வேற ஒன்றையும் நாங்க தெரிவிக்கிறதுக்கு முன்பார்ல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றாரு. இந்த பாடத்தை வந்து ஆண்டி சொன்ன மாதிரி அந்த கருத்தை நம்ம எப்படி தொடர்பு படுத்திக்க முடியும்னா, கிறிஸ்துவ கல்வியினுடைய பின்னணியில வந்து இந்த கருத்தை நம்ம எப்படி தொடர்பு படுத்திக்கலாம்னா, நம்ம கிறிஸ்துவ கல்வி கற்பது மட்டும் கிடையாது நம்முடைய வேலை. அதை பரிசுத்த ஆவியானவரினுடைய ஒத்தாசையோடு நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் மட்டும்தான் ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு. சோ கிறிஸ்துவ கல்வியை நாம் யார் மூலமாக கற்றுக்கொள்ள, யாருடைய உதவியின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் உதவியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாடத்தினுடைய முடிவு பகுதி மத்தேயு 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களை 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இப்ப நம்ம பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு இங்க இந்த கட்டளைகளை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து இந்த சத்தியத்தை உலகம் முழுவதும் பரவ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு கட்டளையிடுறாரு. அவர்களும் இந்த சத்தியத்தை பரவ செய்து அநேகர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே, அதாவது தண்ணீரில் மூழ்கி எனக்கு ஞானஸ்தானம் கிடைத்தாலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படின்னா, ஆனா நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு ஞானஸ்தானம் பெற்றாச்சு, நான் கிறிஸ்தவன், எனக்கு எல்லாமே தெரியும் சில நபர்கள் யோசிப்பாங்க. ஆனாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாலும் தொடர்ந்து கிறிஸ்துவ விசுவாசமும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் நம்முடைய அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு நம்மளை வழிநடத்தி செல்லும். அதே போல பாத்தீங்கன்னா எந்த காரியம் வேதத்துல நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அநேக ஆலோசனைகள் இருக்கு. ஒரு குழந்தை பிறப்புக்காகவும், ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய விஷயம், ஒரு தொழில் சார்ந்த விஷயம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில என்னெல்லாம் நமக்கு ஆலோசனை தேவைப்படுமோ அத்தகைய எல்லா காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த வேத வாக்கியங்களை நாம் கடைபிடிக்க வந்தோம் அப்படின்னா, அந்த வேத வாக்கியங்களை தேவன் சொல்கிறபடி நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால் நம்மை ஆவிக்குரிய பள்ளிக்கூடமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். கடைசியாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பாடம் முடிஞ்சிருச்சு.